இவனே ஒரு தீய சக்திங்க. மக்கள் இவனே ஒரு தீய சக்தி. இவன் திமுக பார்த்து தீய சக்தி என்றான். திமுக என்கின்ற இயக்கம் இல்லை என்றால் நீ சினிமா நடிகனே கிடையாதுடா. துண்டக்கானன் துணியக்கானன் டவுசர் லூசா உச்சா போயிட்டடா நீ விஜய். யார தீய சக்தின்னு சொல்ற? இத்தனை நாளா நீ எல்லாம் ஒரு மனுஷன் நினைச்சு உங்ககிட்ட நான் போன்ல பேசிட்டு இருந்தேன். நான் பேசுற பதிவெல்லாம் உனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஈனப்பிரிவு எல்லாம் யாருமே கிடையாதுடா. நாஞ்சில் சம்பத் என் கால் செருப்பு தூசிக்கு சமம் கிடையாதுடா. டேய், தமிழக அரசியலில் சினிமாவில் எல்லா வகையிலும் தீய சக்தி யார் என்று கேட்டால் பனையூரினுடைய ஜல்சா மன்னன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். நேற்றைக்கு ஈரோடுல ஒரு தற்குறி தமிழக வெத்துவெட்டு கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கான் பாருங்க. ஒரு குடிகாரன், ஒரு பொம்பளை பொறுக்கி, தற்குறி விஜய். அவன் என்ன சொல்றான்னா, திமுக தீய சக்தியம். அவன் சொல்றான், எம்ஜிஆர் சொன்னாரு திமுக தீய சக்தின்னு, ஜெயலலிதா மேடம் சொன்னாங்க திமுக தீய சக்தின்னு, இப்ப நான் சொல்றேன் திமுக தீய சக்தி அப்படின்னு. யார் சொல்றான்? நடிகர் விஜய் சொல்றான். சொல்றவனே யாரான்னு பார்த்தா விஜய் இவனே ஒரு தீய சக்தி. இவனே ஒரு தீய சக்திங்க மக்கள். இவனே ஒரு தீய சக்தி. இவன் திமுக பார்த்து தீய சக்தி என்றான். திமுக என்கின்ற இயக்கம் இல்லை என்றால் நீ சினிமா நடிகனே கிடையாதுடா. திமுகன்னு ஒரு கட்சி இல்லைனா நீ சினிமா நடிகன் கிடையாது. உன் படம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்க. திமுகன்னு ஒரு கட்சி, டாக்டர் கலைஞர் என்கின்ற ஒரு தலைவன் இல்லை என்றால் உங்க அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது, சினிமால சைனா இருக்க முடியாது. உன்னுடைய எந்த படத்துக்காக தடை விதிச்சிருக்கா திமுக? ஆனா உன் படத்துக்கு தடை விதிச்சது யாருன்னு கேட்டா ஜெயலலிதா. நீ தற்கூரி விஜய் யாரடா சொல்லணும் தீய சக்தின்னு? போய் ஜெயலலிதா சொல்லி இப்படி நின்னையே இதுல எங்கன்னு கேட்டீங்கன்னா கொடநாடுல நீ உங்க அப்பா இப்படி நின்னீங்களே, அந்த பொம்பளை ஜெயலலிதா சும்மா பிச்சு எடுத்துச்சு உங்களை. சினிமால வசனமடா பேசுற வசனம். தலைவான் இது ஒரு படம் எடுத்தாலும் அவன் அந்த படம் தான் நினைக்கிறேன். துண்டக்கானன் துணியக்கானன் டவுசர் லூசா உச்சா போயிட்டடா நீ விஜய். யார தீய சக்தின்னு சொல்ற? இன்னைக்கு தமிழக அரசியல் தீய சக்தி யாருன்னு கேட்டா நீ விஜய். அவன் என்ன சொல்றான்? திமுக தீய சக்தியம், டிவிக்கே தூய சக்தியம், துப்புக்கட்ட சக்தி உன்னுடைய டிவிக்கே. திமுக தீய சக்தியம், டிவிக்கே தூய சக்தியம். கட்டணம் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த முடியாது ஒரு பொண்டாட்டிக்கே தீய சக்தி நீ நடிகர் விஜய். பெத்த பொண்ணு பெத்த பையனை கூட வீட்டுல ஒரு நல்ல அப்பாவா உன்னால் இருக்க முடியாத பெத்த பசங்களுக்கு ஒரு தீய சக்தி நீ தற்கூரி விஜய். தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அந்த தாய்க்கு நல்ல புள்ள இல்லாத ஒரு தீய சக்தி நீ தற்கூரி விஜய். பெத்த அப்பனுக்கு ஒரு நல்ல புள்ள இல்லாத ஒரு தீய சக்தி நீ நடிகர் விஜய். ஒரு குடும்பத்துக்கே லாயக்கு இல்லாத ஒரு தருதல நீ தீய சக்தி விஜய். பொண்டாட்டி விட்டுட்டு நடிகை திரிஷாவோடும் கீர்த்தி சுரேஷோடும் படுத்து கிடக்கிற ஒரு பொம்பளை பொறுக்கி தீய சக்தி நீ. யாரு நீ? தீய சக்தி நீ. தமிழக வெத்து கழக ஒரு வெட்டு ஒரு பிளக்கா பையன் தீய சக்தி விஜய் நீ. பிளாக் டிக்கெட் விற்கிற ஒரு தீய சக்தி யாருன்னு கேட்டா நீ விஜய். நீ தீய சக்தி. இந்த நாட்டு மக்களுக்காக நீ என்னடா பண்ணிருக்க? இந்த நாட்டு மக்களுக்காக நீ என்ன பண்ணிருக்கிற? திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா துவங்கிய பிறகுதான் தமிழ்நாட்டில் பல முன்னேற்றங்கள். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கிறார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்த பிறகுதான். அந்த கட்சி தீய சக்தியா? எல்லாமே அவன் காப்பி தான் அடிக்கிறது தற்கூரி விஜய். எம்ஜிஆர் சொன்னாங்களா, ஜெயலலிதா மேடம் சொன்னாங்களா, அத நானும் சொல்றேன். அத நானும் சொல்றேன்.
அரசாங்கத்துக்கு வரி கட்டாம பல ஆயிரம் கோடிக்கணக்கில் லண்டன்ல சொத்து சேர்த்து வச்சிருக்கிற, அந்நிய செலாவணி மோசடி பணம் வச்சிருக்கிற தீய சக்தி யாருன்னு கேட்டா நீ நடிகர் விஜய். நீடா தீய சக்தி, நீ தீய சக்தி. 41 பேர் கொலை பண்ண கொலகாரம் தீய சக்தி யாருன்னு கேட்டா நீ விஜய். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அவர் ஆட்சி நடக்குது. அவர் தலைவராக இருக்கிற கட்சியை பார்த்து தீய சக்தி சொல்றிய, வயிற்றுக்கு சோறு தின்றியா இல்ல வேற ஏதாவது தின்றியா சொல்லுடா தீய சக்தி. போக்கிரி விஜய் சொல்லு, பொறுக்கி விஜய் சொல்லு, நீ தீய சக்தி. அவர் எவ்வளவு டீசென்டான, எவ்வளவு உயர்ந்த உள்ளத்தோடு இருக்காரு. நீ 41 பேரு அந்த கூட்டத்தை சரியாம ஆர்கனைஸ் பண்ணாம 41 பேரும் சாவுக்கு காரணமாயிட்டு பிளைட் ஏறி ஓடி போயிட்ட சென்னைக்கு. சென்னையில போய் சிரிச்சு செல்ஃபி எடுக்கிற 41 பேர் இங்க இறந்து கிடக்குறான். ஆனா ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இரவோடு இரவாக வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி பண்ணி, அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருந்தவங்களுக்கெல்லாம் நிதி உதவி கொடுத்து, 41 சடலங்களுக்கும் மலர்வள்ளி வைத்து மரியாதை செலுத்தி அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கூறினார். வெளிநாட்டில் இருந்த எங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர், வாலிப கலைஞர், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வெளிநாட்டிலிருந்து கிளம்பி வந்தார். வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதலா நின்னார். நீ ஓடி போட்ட பனையூர் பங்களாக்கு. ஆனா அப்போ எல்லாரும் விஜய் 41 பேர் கொலை பண்ணிட்டான், 41 பேர் கொலை பண்ணிட்டான். பட் ஆக்சுவலி அதுதான் உண்மை. நானும் அதான் பேசினேன், அதான் உண்மை. ஆனா நீ தீய சக்தி திமுகன்னு சொல்றேடா. டே புறம்போக்கு, தீய சக்தி திமுகன்னு சொல்றல. ஆனா அந்த தலைவர் தளபதி முதலமைச்சர் என்ன சொன்னாரு, தயவு செஞ்சு இந்த 41 பேர் கரூர்ல இறந்து போன விஜய் கூட்டத்தில் 41 பேர் இறந்துட்டாங்க. அவர் விஜய் பேர் பயன்படுத்தல. கரூர் அரசியல் பரப்புரையில் 41 பேர் இறந்து போனாங்க கூட்ட நெரிச்சல்ல. இதை யாரும் அரசியலாக்காதீங்க. அடுத்து சொல்றாரு முதலமைச்சர் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு தலைவர் தளபதி சொல்றாருன்னா, எந்த அரசியல் கட்சி தலைவனும் சொந்த கட்சிக்கார சாகிறத விரும்ப மாட்டான். அவன் நடத்துற கட்சி கூட்டத்தில், அவன் கூட்டத்தில் கட்சிக்காரன் சாகிறத விரும்ப மாட்டான். எந்த அரசியல் கட்சியும் பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க. இது கூட்ட நெரிச்சல ஒரு விபத்தாயிடுச்சு. இது அரசியலாக்காதீங்க. சோசியல் மீடியால ஒரு சிலர் விஷமித்தனமா பிரச்சாரம் பண்றாங்க. தயவு செஞ்சு இது அரசியலாக்காதீங்க. அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதலா இருப்போம்னு அவ்வளவு உயர்ந்த உள்ளத்தோட சொன்னார் முதலமைச்சர் தலைவர் தளபதி. ஆனா இந்த தீய சக்தி, இந்த போக்கிரி பொறுக்கி பையன், இந்த பொம்பளை பொறுக்கி குடிகார விஜய், இனி என்ன சொன்ன, திமுக சதி, அவன் கூட ராம்பரான் திருட்டுல அடிச்சிருக்கிறான் பாரு ஆதவர்ஜுனா. அவன் என்ன சொன்னான், செந்தில் பாலாஜி திட்டமிட்டு செஞ்சாரன்னா. இப்ப உங்களை பொறுக்கி பசங்க திட்டலாமா விடாம. இப்ப இதுல யாரா தீய சக்தி? 41 பேர் இறந்து போனதுக்கு யாரும் காரணம் இல்லை, அது ஒரு விபத்துன்னு சொன்னாரு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின். ஆனா 41 பேர் இறந்து போனது திமுகவின் சதின்னு சொன்னவன் தற்கொலை இந்த போக்கிரி விஜயும் அந்த ஆதவர்ஜுனாவும். நீங்க திமுக பார்த்து தீய சக்தின்னு சொல்றீங்களா? பெண்களுக்கு சொத்தில சமபங்கு வழங்கிய கட்சி திமுக தீய சக்தியா? இந்த உலகத்திலே விவசாயிகளுக்கு முதலில் இலவச மின்சாரம் அறிவித்த கட்சி திமுக கலைஞர் தீய சக்தியா? இன்னைக்கு பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரே தலைவர், சமூக நீதி தலைவர் தளபதி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அந்த திமுக தீய சக்தியா? எம்ஜிஆர் சொன்னாங்க, ஜெயலலிதா சொன்னாங்க, அதேதான் நானும் சொல்றேன்னா இவெல்லாம் ஒரு பிளகா பயிருங்க. இவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்றது வேஸ்ட். அந்த மேடையில ஒருத்தர் ஏறி பேசுறான். யாரு? நான் இப்ப சொன்னேன் இல்ல, இந்த 420 420 840 420 420 840 அந்த ஆதவர்ஜனாங்கல அந்த புறம்போக்கு என்ன பேசுறான் அந்த திருட்டு பையன். திருவண்ணாமலையில மாண்புமிகு அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம், திருவண்ணாமலையின் திராவிட தீபம் அண்ணன் ஏவாவேலு இளைஞரணி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினார். பியூரா 5000 இளைஞர்கள், பியூரா 5000 இளைஞர்கள் யூனிஃபார்மோட ப்ராப்பரா தேர்ந்தெடுத்தவங்க. எந்த வயசுல இளைஞரணிக்கு பொறுப்பு கொடுக்கணுமோ அந்த வயசுல அண்ணன் உதயநிதி கொடுத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாரு. சக்சஸான நிகழ்ச்சி. விஜய்க்கு வரதெல்லாம் கோமாளி கூட்டம். அதே ஒரு சினிமா வெறியில வர கூட்டம், ஒரு சினிமா வெறியில வர கூட்டம். அதெல்லாம் ஓட்டாலாம் மாறாது. அடே தம்பி விஜய், அதெல்லாம் ஓட்டாலாம் மாறாது என்ன. ஆனா அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுத்தது பியூரா இளைஞர்கள். அந்த கூட்டத்தில் பேசும்போது எங்கள் மாண்புமிகு தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம், திருவண்ணாமலையின் திராவிட தீபம்,
தலைவர் தளபதி இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கிற தலைவர் தளபதியின் உண்மையான ராஜ விசுவாசி, தலைவர் தளபதியின் உணர்வுள்ள ஒரு தொண்டன், தலைவர் கலைஞரின் முரட்டு பக்தன், வள்ளல் பெருந்தகை, கொடைவள்ளல், எங்கள் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு. அவர் நல்ல பேச்சாளர். அது ஒரு கருத்து பதிவு பண்றார். மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு ஒரு கருத்தை பதிவு பண்ணார். என்னன்னு கேட்டா, எங்கள் வாலிப பெரியார் உதயநிதி ஸ்டாலின். அண்ணன் ஏவா வேலு சொன்னது கரெக்ட் தான். வாலிப பெரியார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தத்து தந்திருக்கிறார் எங்கள் முதலமைச்சர் தளபதி. தளபதிகளுக்கு நன்றி என்னாரு. இப்படிப்பட்ட அண்ணன் உதயநிதி அவர்களை வாலிப பெரியார் என்று பிரகடனம் படுத்திய அருணையன் செல்வம் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு ராயல் செல்யூட். அதை உதயநிதி வாலிப பெரியாரா அப்படின்னு இவன் கேட்கறான். யார் இந்த பொறம்போக்கு பையன் கேட்கறான். ஆதவர்ஜுனா கேட்கறான். அந்த மேடையில கேட்கறான். அப்ப யாரா இவன்? விஜய் வாலிப பெரியாராடா? டேய், விஜய் வாலிப பெரியாரா? அண்ணன் உதயநிதி தான் வாலிப பெரியார். அண்ணன் ஏவா வேலு எது பேசினாலும் கரெக்டா இருக்கும். ஆனா அவன் பேசுறாங்க. அந்த நாஞ்சில் சம்பத் தங்குறான் பாருங்க, அரசியல் விபச்சாரி, வாடகைவாயி. நான் ஒண்ணு சொல்றேன், நாஞ்சில் சம்பத்துக்கு நீ எனக்கே ஈக்குவல் கிடையாது. இத்தனை நாளா நீ எல்லாம் ஒரு மனுஷன் நினைச்சு உங்ககிட்ட நான் போன்ல பேசிட்டு இருந்தேன். நான் பேசுற பதிவெல்லாம் உனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஈனப்பிரிவு எல்லாம் யாருமே கிடையாதுடா நாஞ்சில் சம்பத். என் கால் செருப்பு தூசிக்கு நான் சமம் கிடையாதுடா. டேய், கண்ணு முழிச்சு பார்த்ததுல இருந்து திமுகடா. நான் வேற எந்த தலைவனையும் வாழ்கன்னு சொன்னது கிடையாது. நான் வேற எந்த தலைவனையும் வாழ்கன்னு சொன்னதுல நான் சொல்லவும் மாட்டேன். இன்னும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், என் குடும்பமே பசியும் பட்டினியில செத்து போயிட்டா கூட நான் வேற தலைவனையும் வாழ்கன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் எத்தனை முறை என்னை பழி வாங்கினாலும், இன்னும் எத்தனை முறை என்னை பழி வாங்கி என் குடும்பத்தை நடுரோட்டை நிக்க வச்சு கைத்தட்டி சிரிச்சாலும், நான் என் தலைவன் தளபதி திமுக விட்டு நான் போக மாட்டேன். இங்கே செத்துருவேன். பிச்சைக்காரனாக இருந்தாலும் திமுக கட்சிக்காரனா இருப்பேன். நான் கொள்கைவாதி. ஏடா நாஞ்சில் சம்பத், நீ ஒரு கொள்கைவாதியாடா? அவன் சிரிக்கிறான். ஏவா வேலு உதயநிதி ஸ்டாலின் வாலிப பெரியார்னு சொல்றன்னு சிரிக்கிறான். பிராஸ்டியூட் சிரிக்கிறான். விபச்சாரி சிரிக்கிறான். அது வேற மாதிரி சொன்னான். சிரிக்கிறான் அவன். ஏடா நீ போகாத கட்சிக்கு தாடா திமுக, மதிமுக. திமுகல இருந்துட்டு கலைஞரின் முதுகுல குத்துன, மதிமுகல இருந்த அங்க கூட்ட நடவடிக்கை பேசின, கூட்ட வைகோ முதுகுல குத்துன, அப்புறம் அண்ணா திமுக போனேன். அப்புறமா என்ன பண்ண, சசிகலா பின்னால போனேன். அப்புறமா டிடிவி தினகரன் பின்னால போனேன். அப்புறமா திமுக மேடையில உன்னை ஏற்றி பேச வச்சாங்க திராவிட இயக்க பேச்சாளர்னு 6 வருஷம். என்ன மாதிரி வறுமையில் இருக்கிற பேச்சாளர்கள் கூட்டம் இல்லை, எல்லா கூட்டம் உனக்கு கொடுத்த 50,000 லட்சம் ரூபான்னு கொடுத்தாங்க, 2 லட்சமும் கொடுத்தாங்க, வாங்கின்னு பேசினேன். இப்போ விஜய் கட்சிக்கு போய்கிற கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு அவன் சிரிக்கிறான். ஏவா வேலு உதயநிதி வாலிப பெரியார்னு சொல்லாமன்னு நீ சொன்னியடா நாஞ்சில் சம்பத். நீ சொன்னியே. இவன் நாஞ்சில் சம்பத் எப்படின்னு கேட்டீங்கன்னா கமிட் ஆயிட்டான். டிவிகேல ஒரு ரேட் பேசி கமிட் ஆயிட்டான். 2 கோடி கேட்டாங்க, 50 லட்சம் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டான். 50 லட்சம் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் சேர போனான். சேரத்துக்கு முன்னால கொரட்டூர்ல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இவன் பேசுறானே, எதிர்காலம் இருக்கிற ஒரு இளைஞன் உதயநிதி ஸ்டாலின், வாலிப பெரியார் உதயநிதி ஸ்டாலின், வாலிப அண்ணா உதயநிதி ஸ்டாலின், வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின், அப்படியே அண்ணன் உதயாவை புகழ்ந்து பேசினான். ஒரு இளைஞர் அணி சார்பா பேச்சாளர் விண்ணப்பிச்சும் போது 17,500 பேர் விண்ணப்பிச்சாங்க. உதயநிதி மாதிரி ஒரு தலைவர் இந்தியாவில் இல்லைன்னு பேசிட்டு இப்ப அங்க போய் என்ன பண்றான், டிவிகேல அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அண்ணன் உதயநிதி அவர்களை வாலிப பெரியார் அவன் கண்டிட மாட்டான். செருப்பால் அடிக்கணும் உங்களெல்லாம். அண்ணன் உதயநிதியை வாலிப பெரியார் என்று மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு சொன்னது 100க்கு 100 உண்மை. அதற்கு ஒரே ஒரு சான்று என்ன பண்ற கேட்டால், பெரியாருக்கு இருக்கிற துணைச்சல் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது. சனாதனத்தை ஒழிப்பேன்னார். என் ஆட்சியே கலைஞ்சு போனாலும் பரவாயில்லடா, திமுக ஆட்சியே யாருன்னா சொல்லுவாங்களா? திமுக ஆட்சியே கலைஞ்சு போனாலும் பரவாயில்லை, சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னதுதான். இந்தியா முழுக்கும் தலையை வெட்டி வந்தா 10 கோடி அண்ணா என்னவோ பண்ணான். கடைசியில் அண்ணன் உதயநிதிக்கு பாலாபிஷேகம் பண்ணாங்க. பெரியார் இருக்கிற சிந்தனை அவருக்கு இருக்கிற காரணத்தால் தான் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அண்ணன் உதயநிதி வாலிப பெரியார். அதே நேற்று அந்த ஈரோடு கூட்டத்தை கிண்டல் பண்றாங்க. உங்களெல்லாம் செருப்பத்துன்னு அடிக்கணும், எனக்கு வாயில நல்லா வருது, என்னத்துக்கு வேணாம்.
அதனால தீய சக்தி யாருன்னு கேட்டா நீதான்டா தீய சக்தி. ஆனா இப்படி ஒரு பொறுமையான தலைவர் எங்க தலைவர் தளபதி மாதிரி இவ்வளவு பொறுமெல்லாம் இயேசு புத்தர் காந்தி வழியில அரசியல் பண்றாருப்பா. தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாழ்வில் தூசிப்படாத எங்க தலைவர் தளபதி. எங்களுக்கெல்லாம் அந்த பொறுமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கெல்லாம் அந்த பொறுமை எங்களுக்கு கிடையாது. இவன் என்ன பேச, ஏன்னா அவருக்கு தெரியும் 2026 இவன் விஜயா ஜெயிக்க மாட்டான், எழுதி வச்சுங்க. இன்னும் 2026 ஆட்சிக்கு வந்துடுவானுங்களாம், இவனுக்கு புடிங்கிடுவானுங்களாம். ஆனானுப்பட்ட அதிமுகவே அந்த இடத்துல தொங்குது. எடப்பாடியே டெட் பாடி ஆயிட்டாரு. அவன் அன்புமணி அவ்வளோ எதிர்த்தான் திமுக. அவன் கட்சியே போச்சு, சின்னமே இல்லை. கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்தே போய் புறம்போக்கு கட்சி ஆகி போச்சு. புறம்போக்கு ஆயிட்டான் அன்புமணி. திமுக எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததில்லை. இவன் விஜய் புடுங்கிடுவானா? தீய சக்தியா? செருப்படி வாங்குவ விஜய்க்கு சொல்றேன். தமிழக அரசியலில், சினிமாவில் எல்லா வகையிலும் தீய சக்தி யார் என்று கேட்டால் பனையூரினுடைய ஜல்சா மன்னன், ஒரு ஜல்சா பார்ட்டி, ஒரு உதார் பார்ட்டி, ஒரு பொம்பளை பொறிக்கு, ஒரு குடிகாரன், கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணவன், அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவன், புள்ளிங்களை ரோட்ல நிக்க வச்ச தீய சக்தி விஜய். நீடா பார்த்து மரியாதையை பேசு, மரியாதை கெட்டடும். நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன்.